ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 இருக்கிற எக்ஸசைஸ் 1.5ல 6th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி 3 செட் கொடுத்துருக்காங்க. மூணுமே செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. அந்த செட் பில்டர் ஃபார்மை நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கொடுத்துருக்கிற செட் பில்டர் ஃபார்மை ஏங்கிற செட்டுக்கு எழுதிக்கிறேன். x is equal to 6n. இங்கே n belongs to w கொடுத்துருக்காங்க. wங்கிறப்ப இங்கே ஹோல் நம்பரை டினோட் பண்ணுது. அண்ட் என்னங்கிறது லெஸ் தென் 6 என்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் இங்கே என்னோட வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹோல் நம்பருங்கிறப்ப ஹோல் நம்பர் 0ல் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா 0 1 2 3 4 5. அப்படின்னா n லெஸ் தென் 6 கொடுத்ததுனால 5ஓட நான் நிப்பாட்டிக்கிறேன். எக்ஸுங்கிற வேல்யூக்கு ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க 6n. அப்படின்னா நான் என்னுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவும் கொடுக்குறேன். அப்படின்னா n × 0 6 × 0 0. அடுத்து திருப்பி 6n. என்னுக்கு பதிலாக 1 போட்டேன்னா 6 × 1 6. அப்புறம் என்னுக்கு பதிலாக 2 போட்டேன்னா 6 × 2 12. அடுத்து என்னுக்கு பதிலாக 3 போட்டேன்னா 6 × 3 18. அடுத்து என்னுக்கு பதிலாக 4 போட்டேன்னா 6 × 4 24. அடுத்து என்னுக்கு பதிலாக நான் 5 போட்டேன்னா 6 × 5 13 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் எல்லாம் ஏங்கிற செட்டோட ஆன்சர், அதாவது அதோட எலமெண்ட்ஸ். அப்படின்னா ஏங்கிற செட்டுக்கு எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் கிடைக்குன்னா 0 6 12 18 24 30 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நான் பிங்கிற செட்டை பார்க்க போகிறேன். பிங்கிற செட்டுக்கு என்ன செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா, x is equal to 2n கொடுத்தாரு. ஜென்ரல் டேர்ம் 2n கொடுத்துருக்காங்க. அண்ட் n belongs to கேபிட்டல் N கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் Nங்கிறப்ப இங்கே நேச்சுரல் நம்பரை டினோட் பண்ணுது. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, n லெஸ் தென் 2வாக இருக்கணும். n கிரேட்டர் தென் 2வாக இருக்கணும். அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஜென்ரல் டேர்ம் என்னென்னா x is equal to 2n கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2வை விட கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு 3 வரும், 4 வரும், 5 6 7 8 9 இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால 9ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னுக்கு பதிலாக இந்த ஒவ்வொரு வேல்யூவும் கொடுத்துட்டே வர போகிறேன். அப்படின்னா என்னுக்கு பதிலாக நான் 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தேன்னா 2 × 3 6. அப்படின்னா 2n is equal to என்னுக்கு பதிலாக 4 கொடுத்தேன்னா 2 × 4 8. அடுத்து என்னுக்கு பதிலாக நான் 5 கொடுத்தேன்னா 2 × 5 10. என்னுக்கு பதிலாக 6 கொடுத்தேன்னா 2 × 6 12. என்னுக்கு பதிலாக 7 கொடுத்தேன்னா 2 × 7 14. அடுத்து என்னுக்கு பதிலாக 8 கொடுத்தேன்னா 2 × 8 16. அடுத்து என்னுக்கு பதிலாக 9 கொடுத்தேன்னா 2 × 9 18 எனக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு எக்ஸோட ஆன்சர். இந்த எக்ஸுங்கிறது பிங்கிற செட்டில் இருக்குது. அதனால் பிங்கிற செட்டுக்கு என்னென்ன ஆன்சர் எனக்கு கிடச்சிருக்குன்னா 6 8 10 12 14 16 18 எனக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு ஏங்கிற செட்டோட ஆன்சர். இது பிங்கிற செட்டோட ஆன்சர். அடுத்து சிங்கிற செட்டுக்கு என்ன செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா, x is equal to 3nங்கிற ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதில் n belongs to கேபிட்டல் N. கேபிட்டல் Nங்கிறப்ப நேச்சுரல் நம்பர். அண்டு 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கிறேன். x is equal to 3nன்னு எழுதியாச்சு. அடுத்து என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால 4ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். 4 5 6 7 8 9 எழுதியாச்சு. இப்போ நான் என்னுக்கு பதிலாக இந்த 4 5 6 7 8 9ல் ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்துட்டு வர போகிறேன். அப்படின்னா 3 × 4 எனக்கு 12 கிடச்சிச்சு. அடுத்து 3 × 5 எனக்கு 15 கிடச்சிருக்கு. அடுத்து 3 × 6 18 கிடச்சிருக்கு. அடுத்து 3 × 7ங்கிறப்ப எனக்கு 21 கிடச்சிருக்கு. அடுத்து 3 × 8 24. 3 × 9 27. அவ்வளோதான். எனக்கு இது சிங்கிறதுக்கு ஆன்சர் என்னென்ன கிடச்சிருக்குன்னா, c is equal to எனக்கு 12 15 18 21 24 27 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வெரிஃபை பண்ண சொன்னதை வெரிஃபை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, a - b intersection c is equal to a - b யூனியன் a - cங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் LHS என்னென்னா a - b intersection c. அதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே b intersection c இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு b intersection c பண்ணணும். b intersection cங்கிறப்ப பிங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னா 6 8 10 12 14 16 18. அடுத்து இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டேன். சிங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 12 15
18, 21, 24, 27 அதெல்லாம் நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 12 வந்து எனக்கு காமனாக இருக்குது, 18 வந்து எனக்கு காமனாக இருக்குது, வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்படின்னா எனக்கு பி இன்டர்செக்ஷன் சிக்கு வந்து 12, 18 கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏங்கிற செட்டில் எனக்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சிருக்கா 0, 6, 12, 18, 24, 30 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியில் எனக்கு 12, 18 ஆன்சராக கிடச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ், அதாவது செட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்டை வந்து கேன்சல் அவுட் பண்ணுவோம். மீதி வந்து ஃபஸ்ட்டு எந்த செட் இருக்கோ அதுக்கு தான் ப்ரியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்படின்னா இங்கே ஏக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 0, 6, 24, 30 வந்து இருக்குது. இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். அதனால் இதை நான் 1 டினோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கிறதுனா ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறேன். 0, 6, 12, 18, 24, 30 மைனஸ் பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 6, 8, 10, 12, 14, 16, 18 மைனஸ் பண்ணுறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை கேன்சல் அவுட் பண்ணணும். காமனாக எனக்கு என்னென்ன இருக்குன்னா 6 வந்து காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். 12 காமனாக இருக்குது, 18 வந்து காமனாக இருக்குது, அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏக்கு தான் கொடுக்கணும். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 0, 24, 30 அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து ஏ மைனஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிட்டேன். 0, 6, 12, 18, 24, 30 மைனஸ் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதுனா 12, 15, 18, 24, 21, 24, 27 எழுதியாச்சு. இப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை கேன்சல் அவுட் பண்ணணும். 12, 18, 24 வந்து காமனாக இருக்குது, அதை நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து ஏ மைனஸ் சிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏக்கு தான். அப்படின்னா 0, 6, 30 வந்து நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சிங்கிறது தான் ஆர்ஹெச்எஸ். ஏ மைனஸ் பியில் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 0, 24, 30 யூனியன் ஏ மைனஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 0, 6, 30. அது ரெண்டையும் நம்ம யூனியன்கிறப்ப கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்னா 0, 6, 24, 30 கிடச்சிருக்கும். இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். அதை நான் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆர்ஹெச்எஸில் 0, 6, 24, 30 கிடச்சிருக்கு. எல்ஹெச்எஸ்லையும் இங்கே எனக்கு 0, 6, 24, 30 தான் கிடச்சிருக்கு. அதனால் நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.